ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, மிதுன லக்னத்திற்கு 11 நாட்களுக்கான தினப்பலன், அதாவது ஜனவரி 21 முதல் ஜனவரி 31 வரை. முதல் நாள் புதன்கிழமை அவிட்ட நட்சத்திரம். மிதுனத்துக்கு 9ஆம் வீட்டில் சந்திரன் கும்பத்தில் மதியம் 1:57 வரைக்கும் செவ்வாய் போல இன்னைக்கு பலன் நடக்கும். செவ்வாய் 8ல் இருக்காரு, புதனும் 8ல் இருக்காரு, சுக்கிரனும் 8ல் இருக்காரு, சூரியனும் 8ல் இருக்காரு. இதெல்லாம் கிரக சேர்க்கையாகவும் பலன் தரும். செவ்வாய் புதனுடைய உபநட்சத்திரத்திலிருந்து புதனோட சேர்ந்து இருக்கிறதுனால இந்த செவ்வாய் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது நமக்கு லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதியும் சேர்ந்த மாதிரி, அதுவும் 8ல். அதனால் ஏதோ ஒரு வகையில் மனசுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குதுங்க. வேலை ஓவராக அதிக சுமையாக இருக்குது, அலைச்சலாக இருக்குது, அதுலேயும் ஒரு அங்கீகாரம் இல்லாமல் இருக்குது. நம்மளை ரெஸ்பெக்டோடு நடத்த மாட்டேங்கிறாங்க. இது மாதிரியான மனக்குறைபாடுகளை கொண்ட ஒரு அமைப்பு தான் செவ்வாய் 8ல் இருக்கிறது. அதுபோக கடன் தொல்லையில் இருக்கவங்களுக்கும் அது ஒரு பெரிய பாதிப்பு. மதியம் 1:57 பிறகு சதய நட்சத்திரம். அப்போ ராகுனுடைய நட்சத்திரத்தில் ராகுவுடைய சந்திரன் சேர்ந்துடுறாரு. இப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம யாராவது சப்போர்ட் கிடைக்கும் அல்லது ஏதோ ஒரு வகையில் ஒரு மாற்றம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கறதுக்கெல்லாம் கூட கொஞ்சம் தடையை ஏற்படுத்திட்டு, ஜனவரி 22 மறுநாள் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா மதியம் 2:26 வரைக்கும் இந்த சதய நட்சத்திரம் இருக்கு. அதனால் நம்ம எதையும் ஈஸியாக நினச்சி எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பில்லை. மதியம் 2:26 பிறகு குருவனுடைய பூரட்டாதி. குரு நம்ம லக்னத்திலேயே சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருக்காரு, புதனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்காரு. அதனால் 10ஆம் இடத்துக்கு கொஞ்சம் டெவலப் பண்ணி கொடுக்கும் மீனத்தினுடைய பலனை. அதனால் என்னென்னா, கொஞ்சம் நம்முடைய கிரேடை தக்க வச்சுக்கலாம், நம்முடைய ப்ரெஸ்டீஜை காப்பாற்றிக்கலாம். சொந்த தொழிலில் ஓரளவுக்கு இன்னைக்கு நல்லா நன்மைகள் நடக்கும். ஜனவரி 23 வெள்ளிக்கிழமை மதியம் 2:32 வரைக்கும் இந்த பூரட்டாதி. அதுக்கப்புறம் உத்திரட்டாதி. மீனராசியில் சந்திரன் 10ஆம் வீட்டில் சனியினுடைய நட்சத்திரத்தில் சனியோடவே சேர்றாரு. ஏன்னா சனியும் உத்திரட்டாதியில் தான் இருக்காங்க. ஓரளவுக்கு இது தொழிலுக்கு நல்லதாக இருந்தாலும் கூட சனி சந்திரன் சஞ்சலத்தை கொடுப்பான், மன சஞ்சலத்தை கொடுப்பான், தாமத பலன்கள் அப்படிங்கிறது. ஒரு வேலை கரெக்டான டைமுக்கு முடியல அப்படிங்கிற மாதிரி. அது மட்டுமல்ல, ஏதோ ஒரு இடமாற்றம், ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்சு அல்லது சிறு பிரயாணம் போயிட்டு வர்றது, இது மாதிரியான ஒரு நிகழ்வுகளுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஜனவரி 24 சனிக்கிழமை மதியம் 2:15 உத்திரட்டாதி முடிஞ்சு ரேவதி தொடங்குது. புதனுடைய நட்சத்திரம் 8ல் பாருங்க, புதன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு, சூரியனும் சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு வர்றாரு, சுக்கிரனும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க. இந்த 3 கிரக சேர்க்கை பலன் கிடைக்கி. அது 10ஆவதுக்கு செவ்வாயும் 8ல் இருக்காரு. இந்த புதன் உடைய உபநட்சத்திரம் செவ்வாயாகவும் ராகுவாகவும் இருக்கிறதுனால ரொம்ப கொஞ்சம் உழைப்பு அதிகம்தான், அலைச்சல் அதிகம்தான். சில பேருக்கு ஹெல்த்தை பார்த்துக்கணும், உணவு பழக்க வழக்கங்கள்னால. கூட்டு கிரகங்களினுடைய தாக்கம் 8ஆம் இடத்துல இருப்பதுங்கிறது ஒரு உறவுகளுக்கும் மன அமைதிக்கும் ஆரோக்கியத்துக்கும் அவ்வளவு சிறப்பில்லை. ஜனவரி 25 ஞாயிற்றுக்கிழமை ரேவதி நட்சத்திரம் மதியம் 1:35 முடிஞ்சு அஸ்வினி நட்சத்திரம் தொடங்குது. நமக்கு லாபஸ்தானமான மேஷராசியில் சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் போகிறார். கேது 3ஆம் இடத்துல சுக்கிரனுடைய நட்சத்திரம், சுக்கிரனுடைய உபநட்சத்திரம், புதனுடைய உப நட்சத்திரம். அப்போ 4ஆம் இடத்துல
அதிபதி தான் புதன். ஆனால் 3ஆம் இடத்துல இருக்கிற கேது சுக்கிரனாகவும் புதனாகவும் செயல்படுது. சுக்கிரனும் 8ல் இருக்கு, புதனும் 8ல் இருக்கு. அப்போ இந்த 8ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறதுங்கிறது வேலைக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாலும் உறவுகளுக்கும் ஆரோக்கியத்துக்கும் நல்லா இல்லை. ஜனவரி 26 திங்கட்கிழமை பரணி நட்சத்திரம் 12:32க்கு தொடங்குகிறது. மறுபடியும் பாருங்க, சுக்கிரன் 8ல் இருக்காரு, சந்திரன் நட்சத்திரத்தில் இருக்காரு. சில பேருக்கு எதிர்பாராத தன வரவு வரும். ஏன்னா சந்திரன் லாபத்தில் இருக்காரு. சந்திரன் தான் நமக்கு தனாதிபதி, 2ஆம் வீட்டுக்கு அதிபதி. அதனால அது ஒரு எதிர்பாராத தன லாபங்களை கொடுக்கக்கூடிய நாளாக எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு வகையில் உறவினர்கள், குழந்தைகள், கூட பிறந்தவங்க ஏதோ ஒரு வகையில் ஆதாயங்களையும் கொடுக்கும். ஜனவரி 27 செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் 11:08 தொடங்குகிறது. ஒரு பாதம் மேசராசியில், 3 பாதம் ரிஷபராசியில். சூரியனுடைய நட்சத்திரங்கிறதுனால சூரியன் 8ல் சந்திரனுடைய நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்காரு. இதுவும் பாருங்க, செவ்வாய் சூரியன் 2 பேரும் செயற்கை பலனை கொடுக்குறாங்க. அதனால் ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது ஏதோ ஒரு விஷயத்தில் ஞாபக மறதி இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஜனவரி 28 புதன்கிழமை ரோகிணி நட்சத்திரம் காலையில் 9:26க்கு தொடங்குகிறது. 12ல் சந்திரன், செலவுகள் இருக்கு. 8ல் கிரகங்களும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் எல்லாமே இருக்காங்க. அப்போ 12ஆம் இடம் 8ஆம் இடம் கனெக்ட் ஆகுது. இந்த கனெக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு 12-8 அப்படிங்கிறது எதிர்பாராத செலவினங்கள், எதிர்பாராத உடல் பாதிப்புகள், எதிர்பாராத வகையில் உறவுகளால் தொல்லைகள் அப்படிங்கிறது. ஸோ கவனமாக இருங்க. இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே அந்த தினப்பலன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்ல திசை, புத்தி, அந்தரம், சூட்சுமம் போகும்போது இது ஒரு சின்ன டயர்ட்னஸை கொடுத்துட்டு போயிடும், பெரிய பாதிப்பை கொடுக்காது. பட் திசையே நமக்கு மோசமாக இருந்தால் 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் தொடர்பான திசைகளாக இருந்தால் கவனமாக இருக்கும். ஜனவரி 29 வியாழக்கிழமை 7:31 காலையில் மிருகஸ்ரீஷ நட்சத்திரம். செவ்வாய் பலனை எப்படி தர்றாரு? 8ஆம் வீட்டில இருந்து சந்திரனுடைய நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கார். ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். ஜனவரி 30 வெள்ளிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம். ராகு 9ஆம் வீட்டில் இருந்தாலும் அவர் மகரத்தின் பலனை தருவோம். கேதுனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சிறு சிறு பிரயாணங்கள், கோவில் வழிபாடுகள், பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரயாணங்களுக்கு நல்லா இருக்கும். ஜனவரி 31 சனிக்கிழமை புனர்பூச நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்திலேயே லக்னத்தில் இருக்காரு, சனியினுடைய உபநட்சத்திரத்தில் இருக்காரு. சனி 9ல் இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், ஒர்க் இல்லை, ஒரு ரெக்ரியேஷன் மாதிரி இருக்கும், உறவுகளுக்கு சாதகமாக இருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.